பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்ன போலாமா? நிம்மதியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சாப்பிட்டு இப்ப எங்க போற? வீட்டுக்கு போலாம். நீ இன்னும் சிரிக்கலையே. தெரியாம உன்கிட்ட சேலஞ்ச் விட்டுட்டு நினைக்கிறேன். போலாம்டா வீட்டுக்கு. யாராவது பார்த்தா அவ்வளவுதான், அம்மா அப்பா திட்டுவாங்கடா. போலாம். அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, போலாம். இந்த சைடு அப்படியே ஒரு வாக் போயிட்டு போலாம். 12 மணிக்கு வாக் போலாமாடா? என் வைஃப் சிரிக்க வைக்கணும்னா நான் எல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஏன்டா இப்படி பண்றியோ தெரியலடா. போய் தொலையலாம். இறங்கி நடந்து வரியா இல்ல எப்படியே தூக்கிட்டே போட்டா? அப்பா சாமி, நான் இறங்கியே நடந்து வந்துடுறடா. விடு. போலாமா? போலாம்டா. இப்ப எதுக்கு நீ இந்த சைடு கூட்டிட்டு வந்த என்ன? எதுக்குன்னா சும்மாதான். நான் உனக்கு கேட்கட்டுமா? அதை நீ செய்றியா எனக்காக? முடியாதுன்னு நினைக்கிறேன். உன்னால முடியும். அது ஒண்ணு மட்டும் எனக்காக செய்டா. முடியாது முடியாது, அதுவும் உனக்காக கண்டிப்பா முடியாதுப்பா. நீ ஒண்ணு என் வைஃப் கிடையாது, ஏன்னா நீ தானே சொல்லியிருக்க. விளையாடாதடா ப்ளீஸ். எனக்காக அது ஒண்ணு மட்டும் செய்ய. முடியாதுடி. ரொம்ப பண்ணாதடா. எனக்கு இன்னும் அதிகமா கெஞ்சி கேட்கணுமே. ப்ளீஸ்டா. பத்தல. நீ ரொம்ப பண்ணாதடா. நான் பர்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தா நானே வாங்கிருப்பேன். அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன். என்னை இழுத்துட்டு வந்தனாலதான் நான் எடுத்துட்டு வரல. ப்ளீஸ் எனக்காக ஒண்ணே ஒண்ணு செய்ய. முடியவே முடியாதுடி. என்ன ஓவரா திமிரு காட்டிட்டு இருக்க? எனக்காக செய்ய மாட்டியா? மாட்டேன்டி, செய்ய மாட்டேன். ப்ளீஸ்டா, எனக்காக இது ஒண்ணு மட்டும் செய். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சம் ட்ரை பண்ணு. மனசு இறங்கினாலும் இறங்க முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணு. நீ என்ன ரொம்ப கெஞ்ச விடுறடா. அப்ப உனக்குன்னு வரும்போது நான் இவ்வளவு கெஞ்ச விடுவேன் பாத்துக்கோ. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சான்ஸ் கிடைக்கும் போது மிஸ் பண்ணிட கூடாது. ரொம்ப பண்ணாத ப்ளீஸ்டா. ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் தான். அதுக்கு மேல நீ எதுவும் செய்ய தேவையில்ல. சரி ஓகே, இவ்ளோ கெஞ்சி கேக்குற. சரி சொல்லு. உனக்கு எதுக்குடா ஒரு நாள்? அப்படி நான் செய்ய மாட்டேன். சரி சரி ஓகே. சரி என்ன பண்ணணும் சொல்லு. எனக்காக பிரியாணி வாங்கிட்டு வரியா? நைட்டு 12 மணிக்கு மேடமுக்கு பிரியாணி சாப்பிடணுமா? அது ரொம்ப சூப்பரா இருக்கும்டா. நான் ஐஷுல வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம எகிரி குதிச்சு வருவோம். ஏன்னா இந்த பிரியாணி கடை நைட்டு ஃபுல்லா திறந்துதான் இருக்கும். அது என்னமோ தெரியல, நைட்டு பிரியாணி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். நீ வேற இந்த சைடு கூட்டிட்டு வந்துட்ட. பிரியாணி கடையை பார்த்த உடனே எனக்கு தோணிடுச்சு. ப்ளீஸ்டா வாங்கி கொடுக்குறியா? சரி வா, உள்ளார உட்கார்ந்து சாப்பிடலாம். ஐஷு அண்ணி எல்லாம் சாப்பிடணும்ல. ஓ மேடம், குடும்பத்துக்கே பிளான் போட்டீங்க. எப்போதும் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். ப்ளீஸ்டா எல்லாத்துக்கும் வாங்குடா. வாங்குறது பிரச்சனை இல்லம்மா, உங்களை எப்படி எழுப்பி விட போற? அதெல்லாம் பாத்துக்கலாம். நைட்டு செம்மையா இருக்கும் தெரியுமா? ஃபேமிலியோட உட்கார்ந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்டா. சரி வாங்கிட்டு வரேன், இங்கே வெயிட் பண்ணு. ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்ணா இதுக்கு ஒரு நாள் நீ அனுப்பி வைப்படா. பார்க்கலாமா? பார்க்கலாம். இருக்கு ஒரு நாள் உனக்கு. போலாம் வா. போலாம். இப்ப இங்க வந்தாச்சு, என்ன பண்ண போறோம்? கொலைப்பட போற. போய் எழுப்பி விட்டு வரலவா? எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. நீ தான் போய் எழுப்பி விட்டு வரணும். போய் கொலகாரி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப பண்ணாதடா. பிரியாணி இங்க வச்சிட்டு வா. போலாம். யாராவது எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு வச்சிட்டு வந்து. முதல்ல ஐஷு ரூமுக்கு போலாம். அதுக்கப்புறம் மத்த ரூமுக்கு போய்க்கலாம். தூங்கிட்டு இருக்க போறாங்கடி. நீ சொன்னாலும் சொல்லனாலும் 12 மணிக்கு தூங்கிட்டு தான் இருப்பாங்க. பரவாயில்ல, எழுப்பி விட்டு கொண்டு வரலாம். எனக்கு அவங்க கூட எல்லாம் கான்செப்ட் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த ஐஷு என்கிட்ட மாட்டி சின்ன பின்னமா ஆக போறா. ஏன் பிரியா? இன்னைக்கு என்ன மட்டும் பேய் வேஷம் போட்டு பயன்படுத்தினாலே இன்னைக்கு நான் அவளை பயன்படுத்த போறேன். அவ பயப்படுறாள் இல்லையோ, நீ பயப்படாம இருந்தா சரிதான்ப்பா. அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் தானே எழுப்பி விட போறேன். அதனால அவ தான் பயப்படுவா. ஓகே போலாம். சரி சரி சைலண்டா வா. சரியா? இவ்ளோ பெரிய ஹால்ல லைட்ட போட்டு தேடுற ஒரே ஆளா நீ தான் இருப்ப. இருட்டா இருக்கு, நடக்க முடியாதுல. அதே மாதிரி நான் ஒண்ணு தேடுறேன். எனக்கு ரூம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும். அப்ப மேடம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க. யாராவது லைட் வச்சு வந்துட போறாங்கடி. லைட் போட்டே இருக்கட்டும். எனக்கு பயமா இருக்கும். தண்ணி குடிக்க வந்தேன்னு சொல்லிக்கலாம். தண்ணி குடிக்க வந்தா நீ மட்டும் வரணும். எதுக்கு என்னையும் எடுத்துட்டு வந்த? எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு கொஞ்சம் பயம்னு சொல்லி. சரியா? உனக்கு பிறக்க போற குழந்தைய பயந்துட்டு தான் பிறக்கும் போல. வாயை மூடிட்டு வாடா நீ. அவளை எழுப்பி விடதான் போறியா? கன்ஃபார்மா எழுப்பி விடதான் போறேன். இப்ப பாரு எப்படி பயன்படுத்தி அவளை எழுப்பி விடுறேன்னு. நீ லூசு, தேவையில்லாத வேலையை பார்க்காத. நீங்க அமைதியா இருங்க. என்ன பயன்படுத்தினாலும் அவளை எப்படி பயன்படுத்துறேன்னு மட்டும் பாரு. நீ லூசு, அது என்ன கன்றாவி? அதை போட்டுதான் பயன்படுத்தின. அவ ரூம்ல இருந்து எடுத்தேன். இப்ப ஏதாவது சவுண்ட் போடுறா. வீட்டுல இருக்க எல்லாரும் எந்திரிச்சு வராம இருந்தா சரிதான்ப்பா. பயன்படுத்தணும்னு நினைச்சல, நீயே சவுண்ட் போடுற பேசா. அந்த கிளாஸ் கொஞ்சம் இப்படின்னு தேவையில்லாத வேலை. நீதான் அப்புறம் கிளீன் பண்ண. ஓகேவா? கண்ணாடி கிளாஸ் ஒண்ணும் இல்ல. கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போட்டு உடச்சுனா என் அம்மா கிட்ட யார திட்டு வாங்குறது? நீ அதை எடுனா எடு. அவ ஒண்ணு வச்சு செஞ்சா நான் அவளை வச்சு நீ செய்றியா? நீக்கு எப்படி பயன்படுத்திட்ட தெரியுமா? நான் எவ்வளவு பயந்துட்டேன். இப்ப பாரு அவளுக்கு என்ன சவுண்ட். இந்த பூனைக்கு வேற வேலையே இல்ல. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, பேய் காப்பாத்துங்க. பேய். லூசு, நீ ஏன் பயப்படுற? அவதான் கத்துனா. அவ நீ வச்ச பொம்மையை பார்த்து கத்துனா, நீ ஏன் பயந்த? அவ பேயின்னு சொன்ன உடனே எனக்கு
பயம் வந்துருச்சு. லூசு, நீ தானே பயப்படுத்த வந்த, அப்புறம் பேய்ங்கிற. தெரியல, பயம் வந்துருச்சு. ஏமா வராது, உனக்கு எல்லாமே வரும். லூசு, நீயே பயப்படுத்திட்டு நீயே வந்து இது பண்றியா? எனக்கு தெரியல, அவ கத்துவ எனக்கு பயம் வந்துருச்சு. லூசு தனமா பண்ணா இப்படிதான். வந்தமா எழுப்பி விட்டமான்னு இருக்கணும். இப்ப யாராவது வருவாங்க பாரு, இல்ல 2 பேரும் கோரஸ வேற கத்துறீங்க. நீ என்ன லூசா, நீ தானே பயப்படுத்திட்டு வந்த, அப்புறம் நீயே பயந்தா? நான் தான் சொல்றேன்ல, அவ கத்துவ எனக்கு பயம் வந்துருச்சு. அவ ஏன் பைத்தியம் மாதிரி கத்துனா? அவ பயந்து கத்துனாடி. அவ கத்துறத பார்த்து எனக்கும் பயம் வந்துருச்சுடா. அவ அமைதியா இருந்திருக்கணும்ல. பேய பார்த்துமா நான் அமைதியா இருந்திருக்கணும். அவ ஏன் கத்துறா? எனக்கு எவ்வளவு பயம் வந்துருச்சு தெரியுமா? அம்மா, நீ கத்தும் போது அவ கத்த மாட்டாளா? போட, எனக்கு அவ்வளவு பயம் தெரியுமா? நைட் டைம்ல நார்மலா பின்னாடி வந்து பேசினாலே எனக்கு பயம் வந்துரும். அவ கத்த வேற செஞ்சுட்டா. அதனாலதான் எனக்கு பயம் வந்துச்சு. சரிடி, பயந்தா என்ன எதுக்கடி கட்டி பிடிக்கிற? எனக்கு என்ன தெரியும்? நீ பண்ண வேலை தான்டா. நீ என்கிட்ட பயன்படுத்த வேணாம்னு சொல்லி இருக்கலாம்ல. ஏண்டி, நான் சொல்லியும் நீ தானடி இது பண்ண. நான் அவளை பயப்படுத்த போறேன், நான் அவளை பயப்படுத்த போறேன், நீ தானே சொன்ன. இங்க ஒருத்தி பயந்து கத்திக்கிட்டு இருக்கா. இவ சரியான ஆளு. 2 பேரும் சாவகாசமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். நான் சொல்லும் போது நீ தானே கேட்காம இருந்த, நானா கேட்காம இருந்தேன். நான் அவளை போய் பயப்படுத்திடுவேன், நான் அவளை போய் பயப்படுத்திடுவேன், நீ தானே சொன்ன. நான் சொன்ன, நீயும் இருந்தாலும் தடுத்திருக்கலாம். இப்ப எனக்கு தானே பயம் வந்துச்சு. ஒண்ணுமே இல்லடி, நான் இருக்கல, ஒண்ணுமே இல்ல, விடு. கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணு சவக்க, தீ போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போது சசஞ்சம் சசஞ்சம் செய்யை கோது, நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே, பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் சரி ஐஷு. ஐயோ, வா ஒளிச்சுக்கலாம். ஆமா, ஒண்ணுடமா, சும்மா பயந்து கட்டிட்டு அவ்வளவுதான். நீங்க போங்க. அப்புறம் நீங்க வந்தா பேசிட்டே இருப்பீங்க, எனக்கு தூக்கம் வராது. நீங்க போங்கம்மா. சரிடி, தண்ணி எந்திரிச்சு குடிச்சிட்டு பாடு. சரிம்மா. ஏய் கிறுக்கி, நீ பண்ணி வச்ச வேலை தானடி. பயந்து திரும்ப உன் புருஷனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. மரியாதையை விட்டுறி. லூசா, என்ன பயப்படுத்துறேங்கிற பேர்ல அவளே பயந்துக்கிட்டா. பா, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி. எதுக்குடி சிரிச்சிட்டு இருக்க பைத்தியம்? இல்லடி, என்ன பயப்படுத்த வர நீயே பயந்துட்ட பத்தியா? அதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க. ஐயோ, இந்த மாதிரி காட்சி யாருக்காவது கிடைக்குமா? அடுத்தவங்கள பயப்படுத்த வந்துட்டு அவங்களே பயப்படுறாங்க. ரொம்ப பண்ணனா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். ஐயோ போடி, அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்டி. என்ன பயப்படுத்த வந்துட்டு நீ யாரையும் பயப்படுவ? லூசாடி நீ. இல்ல, நான் கேக்குறேன், லூசாடி அறிவு கெட்டவளே. என்னதானே பயப்படுத்த வந்த, நீ எதுக்கு பயப்பட்ட? உன்னை யாரு கத்த சொன்னது? கத்துனனால தான் நான் பயந்தேன். நீ பேய பார்த்தா கத்த மாட்டாங்களாடி? நீ அவ்வளவு போசா கத்துனனால தான் எனக்கு பயம் வந்துருச்சு. என்ன மாமா, என்ன பயப்படுத்த வந்துட்டு உங்க வைஃபே பயந்துட்டாளே. போங்க மாமா, உங்க வைஃபுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல மாமா. அது எப்பயும் இல்லடா. அடிச்சிருவேன் குரு. அவ வேணும்னே பண்ணிட்டு இருக்கா, கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நீ பண்ண வேலைக்கு எப்படி பண்ணாம? அப்படிதான் பண்ணுவா நீ பண்ண வேலைக்கு. அவங்க எல்லாம் வேணுமே என்ன கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க. வேணுமே இல்லடி, தெரிஞ்சேதான் கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. வேணுமே கூட நீ வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லடி. நீ ரொம்ப கிண்டல் பண்ணாதடி, உனக்கு ஒரு நாள் வரும். அப்புறம் நானும் பேச ஆரம்பிச்சிருவேன், பாத்துக்கோ. ஏன் மேடம் பேச மாட்டீங்க? நல்லா பேசுவீங்களே. இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கே, நான் என்ன பண்றது? எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நான் பண்ணுவேன், உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது வேணா நீ பண்ணிக்கோ. ஆனா இதெல்லாம் ரொம்ப இதுடி. என்ன பயம் கொடுத்து வந்துட்டு நீ வேணும்னே நீயே பயந்துட்ட பத்தியா? வேணும்னேலாம் பயப்படலடி, உனக்கே தெரியும் எனக்கு பேய்னா பயம்னு. இதுல நீ பயப்படுத்தும் போது நான் என்ன பண்ணுவேன்? இருக்கு, நீ தானடி பயப்படுத்த வந்த, அப்புறம் ஏன் நீ பயப்பட்ட? நீ ஏன் அப்படி கத்துன? நீ அப்படி கத்தாம இருந்தா நான் பயந்திருக்க மாட்டேன் தெரியுமா? பாப்பா இல்லன்னு மட்டும் பயந்திருக்க மாட்டா. திரும்பி இந்த பொம்மையை தூக்கி உன் மேல போட்டிருந்தா நீ கத்தி இருப்பதானே? உன் வேலை எடுப்பதை பாரு போ. ஆமா, 2 பேரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏன் ரூம்ல உங்க 2 பேருக்கு என்ன வேலை? அது வேற ஒண்ணும் இல்லடி, சீக்கிரம் மட்டும் படிக்க வா. என்ன புண்ணாக்குக்கு? சொன்னது மட்டும் செய்டி. வானா வா. என்னெல்லாம் வர முடியாது போ. பின்னாடி நீ தாண்டி ரொம்ப வருத்தப்படுவ. போடி, செம்மையா தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். தூங்குற நேரத்துல வந்து என்ன பயமுறுத்திக்கிட்டு மணி 12. மூடிட்டு போய் தூங்கு போ. வர முடியாது தானே? முடியவே முடியாது. நீ போடி, செம்மையா தூக்கம் வருது. தூக்கம் வர நேரத்துல தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு. ஐஷோ, பிரியா உன் நல்லதுக்கு தான் கூப்பிடுறாவா? ஏன் மாமா, நீங்க வேற? எனக்கு தூக்கம் வருது மாமா. காலையில வேற எந்திரிச்சு காலேஜ் போகணும் மாமா, அதனால தூங்கணும் மாமா. நானும் தாண்டி எந்திரிச்சு காலேஜ் போகணும். நான் வரலையா? புருஷனை பொண்டாட்டி நைட் டைம்ல எதுக்கு திரிஞ்சிட்டு இருக்கீங்க? மொட்டை மாடிக்கு எதுக்கு? போய் தூங்குங்க 2 பேர். தூங்குற நேரத்துல எல்லாத்தையும் எழுப்பிட்டு. சொன்னது மட்டும் கேளு. வர முடியுமா முடியாதாடி? முடியாது 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 போ. இவ்ளோ வாய் அடிக்கிறல, மாடிக்கு வந்து பாரு, உனக்கு
வேற இதுல மாடிக்கு வேற வராங்க. எனக்கு செம்மையா தூக்கம் வருது. இங்க தூங்காம எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருந்தேன், இடிச்சு கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன். அதனால நான் தூங்க போறேன். போ. என்னவா பண்ணு, வந்தாவா வராட்டி போ. எனக்கு என்ன, அப்புறம் காலையில நீதான் வருத்தப்படுவேன். நானும் வருத்தப்பட மாட்டேன். தயவு செஞ்சு கிளம்பு. இந்த ரூமை விட்டு 2 பேரும் கிளம்புங்க. நைட் டைம்ல 2 பேத்துக்கு ஒரு வேலை இல்லைன்னு அடுத்தவங்க ரூம்ல போய் தட்டிட்டு எழுப்பி விட்டு ஓடி போய் தூங்கு. திரும்பி யாரையாவது பயப்படுத்த போறேன்னு போயிடாதீ. அப்புறம் நீதான் பயந்துட்டு நிப்ப. பரவாயில்லையா? உன் வேலை நம்ம பாரடி. வரதா இருந்தாவா வராட்டி போ. எங்களுக்கு என்ன, உனக்குதான் கஷ்டம். போ, நான் வரேன். நீ நல்லா நிம்மதியா படுத்து தூங்கு. நான் தூங்குதான்பா போறேன். கிளம்பு. என்ன அவ வரலன்ட்டா? நீ கால் பண்ணி எழுப்பி விட்டுறலாமா? நீ என்னமோ பண்ணுமா? என்னடா இப்படி சொல்ற? என்ன நான் எப்படி சொல்றது? ஷாய்கோட்டியில தூங்கிட்டு இருப்ப, அதனால கால் பண்ணி எழுப்பி விட்டுருவோம். சரி ஓகே, போன் எடுத்துட்டு வந்தியா? அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. நீ ஐஷுவை பயமுறுத்த போற, அவ உன்னை பயமுறுத்திட்டா. இதுக்கு அமைதியா இருந்திருக்கலாமா? எனக்கு என்ன தெரியும்? அவளை பயப்படுத்த போய் நான் பயப்படுவேன்னு எனக்கு தெரியுமா? இல்லனா நான் பயந்திருக்கவே மாட்டேன். சரி சரி, கால் பண்ணு. என்ன ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. தூங்கிட்டு இருக்க போறாங்க. அப்புறம் நான் எப்படி எழுப்பி விடுவேன்? கதவை தட்டினா ஏன் தட்டினேன்னு கேட்பாங்க. அப்புறம் எப்படி நான் பண்றது? அப்புறம் ஷாய்குட்டி எந்திரிச்சிருவா. அதனால தான் கதவை தட்டாம கால் பண்றேன். சரி, இன்னொரு டைம் கால் பண்ணி பாரு. நேரத்துக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறது. மணி 12 ஆயிருச்சு. இந்த லைட்டை வேற ஆஃப் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த 2 வாண்டும். ஆஃப் பண்ண கீச் கீச்னு கத்துறாங்க. ஐயோ ஒண்ணும் முடியலப்பா. நல்லா தூங்கிட்டு இருக்காரு இவரு. கால் ஒரு சவுண்டாவது காதுல வாங்குறாரா? நமக்கு தூக்கம் தான் முக்கியம், தூங்குறது. என்ன காலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? இல்ல ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டீங்களா 2 பேரும்? அதனாலதான் சரி வரலான்னு வந்தேன். குரு, எனக்கு தெரியாம நீங்க அவகிட்ட போய் கெஞ்சி கேட்டீங்களா? இல்லையே, நான் அப்படியெல்லாம் கெஞ்சி கேட்கல. கெஞ்சி கேட்கல. அப்படி ஒண்ணு கஷ்டப்பட்டு நீ வர தேவையில்லடி, கிளம்பு. பரவாயில்ல, ஏன் இப்படி கெஞ்சுறீங்க? பரவாயில்ல, விடுங்க விடுங்க. இருக்கட்டும், நான் வரேன். கவலைப்பட வேணாம், நான் வந்தேன். ஒண்ணும் தேவையில்லைன்ட்டல, கிளம்பு. நீ அப்படியெல்லாம் சொல்லாத, நான் வரேன். நீ கவலைப்படாத. இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட கெஞ்சணும்னு அவசியம் இல்ல. ஆமா, யாருக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்குதான் கால் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நடு ராத்திரியில கால் பண்ணா எப்படி எடுப்பாங்க? அதான் நான் வந்துட்டேன், இப்ப எடுப்பாங்க. இப்ப கால் பண்ணு. தூங்கிட்டு இருக்க போறாங்க, விடுங்க. இல்ல இல்ல, அண்ணியும் வரணும். கால் பண்ணுவேனா? என்னமோ பண்ணுமா? ஐயோ கடவுளே, யாருடா? ஹலோ, ராங் நம்பருங்க. ஏண்டி வேற யாருக்காவது கால் பண்ணிட்டியா? ராங் நம்பருங்கறாங்க. நான் கரெக்ட்டா தான் கால் பண்ணேன். அண்ணி தான் பார்க்காம ராங் நம்பர்னு சொல்றாங்க. ஒருவேளை பார்க்கலையே, நம்ம திரும்பி கால் பண்ணி இன்னொரு டைம். ஐயோ, ராங் நம்பர்னு சொல்றீங்க. நம்பர் மாத்தி போட்டுருப்பீங்க. நம்பர் பார்த்து கால் பண்ணுங்க. நிம்மதியா தூங்க வருது இல்ல, கட் பண்ணுங்க. இந்த சிடுக்கு நமக்கு தேவையாடி. இந்த ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே ராங் நம்பர்னு கட் பண்ணிடுறாங்க. இந்த டைம் நீ முந்திக்கோ, சீக்கிரம் கால் பண்ணி டக்கு நீ பேச ஆரம்பிச்சிரு. எதுக்குங்க தேவையில்லாத வேலை, விடுங்களேன். எப்படி விட முடியும்? ராங் நம்பரை பார்க்க நல்லா கண்ணு திறந்து நல்லா. தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி விட்டா இப்படிதான். சரி சரி, வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் பேசாதீங்க. ராங் நம்பர் தான் இருக்கட்டும். தெரியுதுல ராங் நம்பர். நீ கட் பண்ணி தொலைங்க. நைட் 12:30க்கு கால் பண்ணிக்கிட்டு. அண்ணி ராங் நம்பர்ல இல்ல, கரெக்ட் நம்பர் தான். ஐயோ பிரியா, என்னாச்சு? நீ தான் கால் பண்ணிட்டு இருந்தியா? நான் பார்க்கலடா. ஏதாவது பிரச்சனை? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எங்கடி எங்களை பேச விடுறீங்க? பேசுறதுக்கு முன்னாடியே ராங் நம்பர்னு கட் பண்ணிடுறீங்க. அண்ணி, நீங்களும் அண்ணாவும் கொஞ்சம் மேல வரைக்கும் வர முடியுமா? ஏண்டா குருக்கு உனக்கு ஏதாவது சண்டையா? அண்ணி, குரு மாமாவுக்கும் இவளுக்கும் தானே எந்த சண்டையும் இல்ல. ஐஷு, நீயும் அங்கதான் இருக்கியா? அப்ப உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதாவது பார்த்து பயந்துட்டியாடா? இவதானே நீ பயந்துட்டா. சீனை பார்த்திருக்கணுமே, நேர்ல இருந்து பார்க்காம போயிட்டீங்க. நீ வாயை க்ளோஸ் பண்ணிடு. வாயை உடச்சு கையில கொடுத்துருவேன். நீ மொட்டை மாடி வரைக்கும் கொஞ்சம் வாங்க. நீ சரி, நான் வரேன்டா. ஷாயும் அதே தூங்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. கால் பண்ணியே கெடுத்து விட்டுருவீங்க. உன்ன மாதிரி அவளும் லைட் இல்லாம தூங்க மாட்டேங்கிறா. லைட்டை போட்டு வச்சுட்டே தான் தூங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பழக்கம். நீ விடுங்க. சரி, சீக்கிரம் வந்துருங்க. நீ மாடிக்கு. நாங்க வரோம். கூப்பிட்டா எந்திரிக்கிறானா கொஞ்சமாச்சு? அஜித் அஜித், ஏய் இருமே. ஒரு 5 நிமிஷம் தங்கமே, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். டேய் லூசு, எந்திரிச்சு தொலைடா. அஜித் எந்திரிங்க. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு எந்திரிக்கிறேனே. தங்க, எனக்கு டிஃபன்ல கட்டிட்டு நான் வந்துடுறேன். ஆமா, தூங்குற நேரத்துல தங்க வயிறு எல்லாமே வரும். யோ எந்திரியா. ப்ளீஸ்டே, ஒரு 5 நிமிஷம் நான் தூங்கிட்டு அப்புறம் எந்திரிக்கிறேனே. ஆமா, 12:30க்கு நீ ஆபீஸ் போவ. எந்திரிச்சு தொலையா. அடப்பேட்டாதயா, எந்திரியா. என்ன சிம்ரன், ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு எந்திரிக்கிறேனே. ஒரு 5 நிமிஷம் தங்கம். 5 நிமிஷத்துல தூங்கிட்டு நானே எந்திரிச்சிடுறேன். நீ பாரு, இன்னும் ஃப்ரெஷ் அப் கூட ஆகல. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. அதுக்குள்ள நான் முழிச்சிட வேண்டாம் தங்கம், ப்ளீஸ் போடா. சார், எங்க போறீங்க? ஆபீஸ்க்கு தானே, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு கிளம்புறேனே. போங்க போங்க. நைட் 12:30 ஆயிடுச்சு. போங்க போங்க. 12:30 ஆகுது. அப்புறம் ஏன்டி என்ன எழுப்பி விட்ட? சரியா, 5 நிமிஷம் படுத்துட்டு வர தங்கம்னு சொன்னேன். இப்ப 12:30ன்னு சொன்ன உடனே போடிங்கறியா நீ? சரி, இப்ப எதுக்கு எழுப்பி விட்ட? நடுராத்திரி 12:30க்கு உனக்கு என்னமா வேணும்? எனக்கு எதுவும் வேணும். உன் தங்கச்சிக்கு தான் ஏதோ வேணுமா? ஏன் அவளுக்கும் குருக்கு ஏதாவது சண்டையா? அது அவங்களே பாத்துக்குவாங்க. நீ போய் தீர்த்து வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய மனுஷெல்லாம் நீ கிடையாது. அப்படின்னு ஐஷுக்கும் பிரியாவுக்குமா எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். இல்ல அம்மாக்கும் ஐஷு பிரியாவுக்கும் இந்நேரத்துல சண்டை வந்துருச்சா? ஆமாமா, உன் அம்மா எந்திரிச்சு நைட்டு சண்டை போட்டுட்டு தானே மறுவேளை பார்ப்பாங்க. அவங்களே நேரம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. வாயிட்ட இவ்ளோ கேள்வி தேவையா? இந்நேரத்துல என்ன பிரச்சனையா? அது நீ போய் உன் தங்கச்சிக்கிட்ட தான் கேட்கணும். மரியாதையா எந்திரிச்சு வந்து. அவ என்னையே தூங்க விட மாட்டேங்கிற. எந்திரிச்சு வாடா. குழந்தைக்கு எந்திரிச்சிட போகுதுடா. எந்திரிச்சு வாடா. உன்னை எழுப்பிடுறதுக்குள்ள ஒரு யுகமே ஆயிரும் போல.
வரமா வரேன் போலாம். அம்மா எங்க குருப்பிரியா ரூம்க்கா? மொட்டை மாடிக்கு வரணுமா, வந்து தொலை. நல்லா தூங்கிட்டு இருந்த உன் தங்கச்சி எழுப்பி விட்டு அவளுக்கு இருக்கு மேல போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னமோ பண்ணுங்க, என்ன எழுப்பி விட்டீங்களே. உன் தங்கச்சி தானே உன்னை கூட்டிட்டு வர சொன்னாவா? எதுக்குடி கூப்பிட்ட? உனக்கு நைட்டு தூக்கம் வரனா எங்க 3 பேத்து தூக்கத்தை ஏண்டி கெடுக்கிற? ஐஷோ இப்ப நான் எங்க போனேன்? நீங்க அவளை கட்டின பாவத்துக்கு என்னமோ பண்ணிக்கோங்க, இதுக்கு நாங்கெல்லாம் ஏன் அனுபவிக்கணும்? ஏ ஐஷோ என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, நீ நாங்க நைட்டு வெளியில போயிருந்தோமா, இந்நேரத்துல வெளியில போயிருந்தீங்களா? ஆமா, கொஞ்சம் வெளியில போயிட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனா. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? அப்ப எனக்கு பாத்தியா, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க ஐஸ்கிரீம். ஓடி சரியா நாள், ஒண்ணும் கவலைப்படாத, உனக்கு காலையில நான் வாங்கி தரேன். ஓடி. இந்நேரத்துல வெளியில போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை எங்ககிட்ட சொல்லணும், நான் எழுப்பி கூட்டிட்டு வந்து உட்காரச்சிங்க. இத நீ காலையில சொல்லிருந்தாலும் எங்களுக்கு வயிறு எரிஞ்சிருக்கிறது தானே. குரு, நீங்க அதை எடுங்க, அதுக்கப்புறம் என்ன பேசுறாங்க நானும் பாக்குறேன். பிரியாணி என்ன உங்க 2 பேருக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்னடி இது, பாக்க வச்சு சாப்பிடறதுக்கு எங்களை கூப்பிட்ட? அண்ணனா இருந்தா எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பா. போடி, அல்பத்தனமா யோசிக்காது. அணிந்தாங்க நீ நைட்டு 12:30 உட்காந்து பிரியாணி சாப்பிடுறதே ஒரு தனி சுகம் தான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்கு எழுப்பி விட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்க. நல்ல விஷயத்துக்குனா ஓகே தான், தப்பு இல்ல. அதெல்லாம் பிரியாணி பாக்குறதுக்கு முன்னாடி தானே. எப்படி இப்ப ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. நேரத்துக்கு நீங்க எதுக்கு வெளியில போனீங்க? வெளியில போனேனே போகலனே, கஷ்டப்பட்டு வாங்கி செவரேறி குதிச்சு உங்களெல்லாம் எழுப்பி விட்டு இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்து குடுக்குறல. என்ன பார்த்து கேள்வி கேட்கலாமா? உன்னை பார்த்து தானே கேள்வி கேட்க முடியும். குரு, நீயும் இவ கூட சேர்ந்துதான் போய் வாங்கிட்டு வந்தியா? ஒரு சேலஞ்சுக்காக வெளியில கூட்டிட்டு போனேன். இவ்வளவு நான் சிரிக்க வைக்கணும். சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஐயோ, நான் சிரிச்சிட்டல. இவ்வளவு சிரிக்க வைக்கணும் நான் சேலஞ்ச் விட்டுருந்தேன். சிரிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்த டைம்ல தான் டக்கு நம்ம ஃபேமிலி ஞாபகம் வந்தீங்க. அதுக்கப்புறம் கரெக்டா பிரியாணி ஞாபகமும் வந்துருச்சு. உங்க வைஃப சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்க பலிகாடா? என்னமா பண்றது, கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் செய்யறதுல தப்பு இல்லையே. தப்பில்ல மாமா, தப்பில்ல. என்னமா சிரிச்சுட்ட? சேலஞ்ச்ல தோத்துட்ட தானே? இல்ல இல்ல, நான் சிரிக்கலப்பா. நீங்க வேணுமே அந்த பக்கம் கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஆமா, என்ன பண்ணாலும் ஓகேன்னு தானே நீ சொன்ன. அப்ப வேணுமே நீ கெஞ்ச விட்டுருக்கீங்க. இருக்கு உங்களுக்கு ஒரு நாள் உங்களை நான் என்கிட்ட கெஞ்ச விடுறேன். நான் சொல்றதுல நீ கேட்கணுமா? கேட்டு தொலைறேன். அப்பா இப்படி உட்கார்ந்து ஃபேமிலியோட உட்கார்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா அண்ணனை தான் ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் அண்ணனை மிஸ் பண்றேன். முன்னாடி அவன் இருக்கும்போது நம்ம இப்படி சாப்பிடும்போது ஒரு தனி ஹாப்பி. இப்ப அவங்க இல்லைங்கும் போது வருத்தமா இருக்கு. ஆனா நம்ம கூட எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது செமையா இருக்கு. ஆமா, இப்படி இந்த ஃபேமிலியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இப்பதான் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதுக்குன்னு போன் எடுத்தா ஹலோன்னு சொல்லணும், நீ ராங் நம்பர்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் கூட பரவாயில்ல. உங்க அண்ணனை எழுப்பி விட்டு வரதுக்குள்ள நான் எவ்வளவு பாடுபட்டுட்டேன் தெரியுமா? நடு ராத்திரி 12:30 உங்க அண்ணன் ஆபீஸ் போறாங்க. என்னன்னா நான் என்ன நினைச்சேன், காலையில ஆயிடுச்சுன்னு நினைச்சேம்மா. எனக்கு என்ன தெரியும், பார்த்தா 12:30. அதெல்லாம் நான் எல்லாத்துக்கும் காரணம் தான். டியூக்கன் சாப்பிட்டு தனியா ஹாப்பியா இருக்கும்ல, அதுக்காக தான். வீட்ல இருக்க ஆளுங்க மேல வந்தாங்கன்னா நம்ம காலி அவ்வளவுதான். அது என்னமோ உண்மைதான். விடுங்க பாத்துக்கலாம். கடையில வாங்கி சாப்பிடுறீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க அவங்க. டக்குனு கீழே போறது நல்லதுப்பா. சீக்கிரம் சாப்பிட்டு போலாம். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு.